நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. அன்பான இறையடியார்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் இந்த காலை நேரத்திலே பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தியறல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். மத்திய ஆலயத்துக்கு நான் புதியவன் அல்ல. பலமுறை இந்த அருளுரை மேடையில் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். இந்த நாளிலும் நேற்றைய தினத்திலே ஊரிஸ் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் கூடுகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களோடு கூட இந்த ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுகிற வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. என்னை அழைத்து பயன்படுத்துகிற நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய போதகர், தலைமை போதகர் அருள் திரு சைமன் அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அம்மா திருமதி ஜாய்ஸ் அவர்களுக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவர்கள் எனக்கு புதியவர்கள் அல்ல. ஒரு சமயம் துபாயிலே 10 நாட்கள் தங்கியிருந்த பொழுது என்னை வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து பாராட்டினார்கள். அந்த அன்பு தொடர்கிறது. அதற்காக நன்றி. உதவியாக இருக்கிற அருள் திரு வினோத்குமார், அருள் திரு அகஸ்டின் இருவருக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். அகஸ்டின் ஐயா தென்னிந்திய திருச்சபையிலே செய்த ஊழியத்தை நான் அறிவேன். நம்முடைய செயலாளர் திரு ஜாஷுவா என்னுடைய பிள்ளை, அவர்களை அன்போடு கூட பாராட்டுகிறேன். நம்முடைய ட்ரெஷரர் மிஸ்டர் ஆரோன் அவர்களும் இந்த நாளிலே நம்மோடு கூட இருப்பது மகிழ்ச்சி. நேற்றைய தினம் அவர்கள் அந்த ஊரிஸ் மேல்நிலைப் பள்ளியினுடைய தியான முகாமிலே கலந்து கொண்டார்கள். அங்கே பாடிய பாடல் ஒன்றை இன்றைக்கு கட்டாயம் பாட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இங்கே போதகர்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், ஊழியக்காரர்கள் நிறைய நான் பார்க்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த 2-3 நாட்களும் என்னை அன்போடு வீட்டிலே ஏற்றுக்கொண்டு எனக்கு உபசரிப்பு செய்கிற அருமையான என் அன்பு சகோதரன் ஐயா திரு ரவி ராயல் அவர்களுக்கும் அம்மையாருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ரவி ராயல் ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆகினாலே உங்கள் எல்லாருடைய சார்பில் அவரை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கே மாட்சி உண்டாவதாக. என்னுடைய வெள்ளூர் டிவோஷன் குரூப்பில் இருக்கிற என் அன்பு மாணவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களையும் அன்போடு கூட நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது நாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு பாட்டு பாட போகிறோம். நான் வரும்போதெல்லாம் அந்த பாடலை பாடுகிறேன். 353வது கீர்த்தனை எடுங்க பார்க்கலாம். ஒரு சி மைனர் கொடுங்க தம்பி, ஒரு சி மைனர். சமகமனி தனிசா சானித மகசா. 353ஆம் கீர்த்தனை மேல வர வைக்க முடியுமான்னு பாருங்க. சாரி, நான் முதல்ல சொல்லலை. 353ஆம் கீர்த்தனை நீங்க கீர்த்தனை கொண்டு வந்திருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வச்சிருக்கீங்களா? எல்லாரும் கீர்த்தனை கொண்டு வர்ற பழக்கம் உண்டா? அம்மா ஒருத்தவங்க தூக்கி காமிக்கிறாங்க. நன்றி அம்மா. அந்த பாடல் ஆசிரியர் யார் என்று பாருங்கள். கீழே அந்த பாடல் ஆசிரியர் யார் என்று பாருங்கள். ஆமா, அந்த பாடல் ஒரு 10, 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய பாடல். என்னுடைய பாடல். கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 2 கீர்த்தனைகள் என்னுடைய பாடல்களாக அமைந்திருக்கின்றன. இன்னொரு பாட்டு இருக்கு. அது எந்த பாட்டுன்னு நீங்களே கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? நான் கடைசியில் அருளுரையின் நிறைவிலே என்னுடைய அலைபேசி என்னை சொல்லுவேன். என்னோடு பேசுங்கள். பள்ளமா சமகமனி தனிசா சானித மகசா. அதான் இந்தோளம். அந்த ராகத்துக்கு பேர் என்ன?
இந்தோளம் சொல்லுங்க. ஆமா ஆமா, இந்தோளம் அவளுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எவாளுக்கும் சொந்தம், இவாளுக்கும் சொந்தம். அதனால நாம் சேர்ந்து பாடலாம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். தாளம் போடலாம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், அனுதின வாழ்வில் தூய உறவினில் மகிழ்ந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், தொடர்பு உறவினிலே நிலைத்திருப்போம், தொழுகை புரிந்துமே பலனடைவோம். எல்லாரும் பாடுங்க. தொடர்பு உறவினிலே நிலைத்திருப்போம், தொழுகை புரிந்துமே பலனடைவோம், இடர்கள் யாவையும் கலைந்திடுவோம். எல்லாரும் இடர்கள் யாவையும் கலைந்திடுவோம், இயேசுவின் அன்பினில் நிலைத்திருப்போம், நாம் ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம், தோழமை உறவினிலே நிலைத்திருப்போம், தோழர்களாக நாம் இணைந்து நிற்போம். எல்லாரும் தோழமை உறவினிலே நிலைத்திருப்போம், தோழர்களாக நாம் இணைந்து நிற்போம், ஆழமான நல்ல அன்பு கொள்வோம், ஆழமான நல்ல அன்பு கொள்வோம், அனைவரும் சமமாய் வாழ்ந்திடுவோம், நாம் ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். மூணாவது சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். தொண்டு உறவினிலே பணிபுரிவோம், தொய்ந்திட்ட பிறரையே தேற்றிடுவோம். மறுபடியும் தொண்டு உறவினிலே பணிபுரிவோம், தொய்ந்திட்ட பிறரையே தேற்றிடுவோம், அண்டத்தில் நீதி நிலை பெறவே, அண்டத்தில் நீதி நிலை பெறவே, அடியவராய் பணி புரிந்திடுவோம், நாம் ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். தேங்க்யூ. ஆமாமா, தேங்க்யூ. சாரி, நான் இன்டர்லூட் விடலை, மன்னிச்சுக்கிடுங்க. தேங்க்யூ பிள்ளைகளா, நன்றி. இன்னைக்கு தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், த ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட் என்பது தலைப்பாகும். பீப்புள் ஆஃப் காட், த ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட். தமிழில் என்னன்னு சொல்லலாம்? கடவுளுடைய மக்கள், கிறிஸ்துவின் மந்தை. அதுதான் தலைப்பு. எழுதி வச்சுக்கிடுங்க. நான் இங்கே போனாலும் சொல்லுவேன், கோயிலுக்கு வரும்போது 4 காரியம் கொண்டு வரணும். என்னென்ன கொண்டு வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் கொண்டு வரணும், பாட்டு புஸ்தகம் கொண்டு வரணும். சொல்லுங்க. உடனே ஒரு அம்மா பேனாவை தூக்கி காமிக்கிறாங்க. பேனா கொண்டு வரணும், ஒரு நோட்டு கொண்டு வரணும், அப்புறம் ஒரு பேனா கொண்டு வரணும். ஆமாம், எல்லாரும் எழுதணும். பெரியவர்கள் எழுதி இளையவர்களுக்கு மாதிரியாக காண்பியுங்கள் என்று உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். எழுதுங்க பார்க்கலாம். பீப்புள் ஆஃப் காட், த ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட். கடவுளின் மக்கள், கிறிஸ்துவின் மந்தை. அதுதான் இன்னைக்கு தலைப்பு. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா,
ஆகிய 6 மாநிலங்களிலும் ஒரே தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்பதற்கு அதுவே சான்று. சிலர் அதை கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி. ஆம், நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்பதற்கு அதுவே சான்று. அதனாலே பீப்புள் ஆஃப் காட், த ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட். இன்னைக்கு லேட்டி சண்டே. போதரையாவுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன சண்டே? லேட்டி சண்டே. அடுத்த வாரம் என்ன சண்டே? போதரையா, அடுத்த வாரம் என்ன சண்டே? இன்னைக்கு லேட்டினா அடுத்த வாரம் என்னன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி சண்டே. அதனால இப்பவே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். அடுத்த வாரம் யார் பிரசங்கம்னு தெரியல. அடுத்த வாரம் நீங்க வரும்போது இன்னைக்கு அருள் பொழிவு பெற்ற ஊழியர்களை பற்றி பேசுவார்கள் என்று நினைத்து கொண்டு வாருங்கள். ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி சண்டே அடுத்த வாரம். இன்னைக்கு முதல்ல லேட்டி சண்டே வச்சிருக்கிறோம். ஏனெனில் நீங்கள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். லேட்டி என்பதற்கு இறை மக்கள், கடவுளின் பிள்ளைகள் என்று பொருளாகும். யார் கடவுளின் பிள்ளைகள்? இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறேன். யார் கடவுளின் பிள்ளைகள்? யாரை கடவுள் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளுகிறார்? ஏன் அவர்களை தெரிந்து கொண்டார்? அந்த கடவுளின் பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன? இந்த கேள்விகளை தான் நான் எழுப்பி இருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக போகும். நீங்கள் எல்லாரும் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு இறையியல் ஆசிரியராக, ஒரு புதிய ஏற்பாட்டு மாணவனாக இந்த கேள்வியை நான் அணுகப் போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பற்றி தான் பேச போகிறோம். நாங்கள் எல்லாம் ஆர்டைன்டு மினிஸ்டர்ஸ். அடுத்த வாரம் நமக்கு. இன்னைக்கு உங்களுக்கு யுவர் சண்டே, லேட்டி சண்டே. அதுக்கு பல பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. இறை மக்கள், திருமக்கள் கூட சொல்றாங்க. திருமக்கள், லேயாஸ், லேட்டி, பீப்புள் ஆஃப் காட் என்று பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சரி, நான் உள்ள போறதுக்கு முன்னாடி 3 டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. 3ஐயும் நம்ம வாசிக்க கேட்டோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நகைச்சுவை சொல்லிடுறேன். நான் வந்தேன்னா நகைச்சுவை சொல்லணும்ல. ஆமாவா இல்லையா? போதரமா ஆமான்றாங்க. கவனிங்க. ஒருவேளை இந்த கதை சொல்லியிருப்பேனான்னு தெரியல. ஒரு ஊரில், சென்னையில் தான், ஒரு ஊரில் இல்லை, சென்னையில் ஒரு திருச்சபையில் அருளுரையாற்ற போயிருந்தேன். அப்போ நானும் அந்த ஐயர் அங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். வி வேர் ரோபிங். அப்போ அந்த தம்பி சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஐயர்மாரும் என்னுடைய தம்பிகள், என்னுடைய பிள்ளைகள் இல்லையா? கிட்டத்தட்ட 3000 ஆயர்களை வெளியே அனுப்பின கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதில் ஒருத்தர் அவர் சொன்னார், அண்ணே நாங்கள் நார்மலாக இங்கே 30 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவோண்ணே அப்படின்னாரு. பயங்கரமான ஆளுக போதவர்மார். அப்படின்னா என்ன அர்த்தம் ஜாஷ்வா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் 30 நிமிஷத்தில் சொல்லுங்க ஜாஷ்வா, முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. பயங்கரமான ஆளுக. அப்ப நான் என்ன பண்ணேன், புல்பிட்ல ஏறி, அது ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ், அதனால 20 நிமிஷத்துல பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு கூட அப்படி நடந்தா நல்லா இருக்கும்ல? ஆமாவா இல்லையா? சிலர் ஆமான்றாங்க பாருங்க. 20 நிமிஷத்துல பிரசங்கத்தை முடிச்சுட்டு இறங்கி கம்யூனியன்லாம் முடிச்சுட்டு வெளியே போய் நின்று எல்லாருக்கும் தோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தோம் வர்றவங்கெல்லாம். அப்போ ஒரு மிடில் ஏஜ் லேடி வந்தாங்க. குட் மார்னிங் பாஸ்டர் அப்படின்னாங்க. அம்மா குட் மார்னிங் அப்படின்னு லிட்டரலா எனக்கு நடந்ததுங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் டுடே யுவர் செர்மன் வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னாங்க. ஐயர்வாள், நம்ம சுருக்கமா பிரசங்கம் பண்ணா சபையார் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையாம்மா? சொல்லுங்க. ஆமான்றத பாருங்க, போதகரமா ஆமான்றாங்க. அப்போ டுடே ஒரு செர்மன் வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் ஐ மை செல்ஃப் ஐ ஆம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு.
அந்த ஐயர் நல்ல வளர்த்தியான ஐயர், நம்ம அகஸ்டின் ஐயர் மாதிரி நல்ல வளர்ந்த ஐயர். அந்த ஐயருக்கு பக்கத்தில் நான் நின்னேன், பாதி தான் இருந்தேன். அப்போ அந்த அம்மா சொல்லுச்சு, ஷார்ட்ன்றது விளங்குது எங்க ஐயருக்கு முன்னாடி நீங்க நிற்கும் போது, அது என்னங்க ஸ்வீட் அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், கடந்த 15 வருஷமா டாக்டர் எனக்கு ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்றாரு. ஏற்கனவே என் பாடியில் நிறையா சொல்லுங்க ஸ்வீட் இருக்கு, இனப் ஸ்வீட்டு. அதனால மைசெல்ஃப் ஐ எம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு. நான் வெளியே நிற்பேன், எல்லாரும் வந்து என்னை பார்த்து தோத்திரம் போட்டுட்டு சொல்லிட்டு போகணும். சரியா? வருவீங்களா? போலாமா? இன்னைக்கு தலைப்பு என்ன? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லிவிடாதிய. இன்னைக்கு தலைப்பு என்ன? கடவுளின் பிள்ளைகள். சொல்லுங்க, கடவுளின் பிள்ளைகள், இறை மக்கள். ஆமா, ரெண்டுமே தமிழ் தான். கடவுள் என்பது தமிழ், பிள்ளைகள் என்பது தமிழ், இறை மக்கள் என்பது ஒரு நல்ல தமிழ். அதனால the people of God, the flock of Christ என்பது தான். மூணு டெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க தென்னிந்திய திருச்சபையிலிருந்து. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் Genesis 35:1-15. வாஸ்தாங்கல்ல, Genesis 35:1-15. இறை மக்கள் யார்? ஏன் அவர்களை கடவுள் இறை மக்களாக தெரிந்து கொண்டார் என்ற கேள்விதான். இந்த Genesis 35:1-15ல யார் கதாநாயகன்? சொல்லுங்க, கவனிச்சிங்களா? யார் கதாநாயகன்? யாக்கோபு. வெரி குட். யாக்கோப், ஜேக்கப் as a symbol of the people of God. யாக்கோபு இறை மக்களின் ஒரு கதாநாயகன், ஒரு மாதிரி. யார் இந்த யாக்கோபு? யாக்கோபு பற்றி வேற மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம். அவர் ஏமாத்து வேலைக்காரரு, அவர் அம்மாவை ஏமாத்தினாரு, அப்பாவை ஏமாத்தினாரு, அண்ணனை ஏமாத்தினாரு, வேற யாரை ஏமாத்தினாரு? சொல்லுங்க. மாமனாரை ஏமாத்தினாரு, நம்மள சிலர் மாதிரி. அப்புறம் வேற யாரை ஏமாத்தினாரு? மனைவிகளையே ஏமாத்தினாரு. இந்த மனைவியை ஏமாத்தி அந்த மனைவி, அந்த மனைவியை ஏமாத்தி இந்த மனைவி. பயங்கரமான ஆளு. அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் யாக்கோபை பற்றி வேற ஒரு கருத்து சொல்ல போறேன். அவரை ஏன் கடவுள் தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார் என்பதற்கு நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன். கவனிங்க. அவர் இளைய மகன். முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. அவர் இளைய மகன். கடவுள் பழைய ஏற்பாட்டில் போதவர்மார் கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் கடவுள் இளைய மகன்களை நிறைய தெரிந்து கொள்கிறார். இங்க யாரும் மூத்த மகன் இருந்தா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல குற்றம் இல்லை. நானும் ஒரு இளைய மகன். எனக்கு அக்கா உண்டு, அண்ணன் உண்டு, 2 அண்ணன் உண்டு. நான் அதுக்கு பிற்பாடு பிறந்த ஒரு இளைய மகன். கடவுள் பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலே, புதிய ஏற்பாட்டின் வரலாற்றிலே இளைய மகன்களை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்க யோசித்து பாருங்க பிள்ளைகளே, கொயர்ல இருக்கிற பிள்ளைகள் எக்ஸாம்பிள் சொல்லுவீங்களா? இளைய மகன்களை கடவுள் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். 1 யாக்கோபு. தாவீது எல்லாருக்கும் இளைய மகன், குட்டி, சின்ன குட்டி, தி லீஸ்ட். அப்புறம் யோசேப்பு, நன்றி மகளே, யோசேப்பு இளைய மகன். அப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி யோசித்து பாருங்க. மூத்த மகன்களைத்தான் கடவுள் தெரிந்து கொள்வார் என்ற அர்த்தம் இல்லை. நம்மிலே சிலர் இருக்கிறோம், என்னுடைய மூத்த பிள்ளையை கடவுள் கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஆனால் திருமறை வரலாற்றிலே இளைய மகன்களை கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஈவன் காயின் ஆபேல் கதையில கூட காயின் மூத்தவர், ஆபேல் இளையவர். இளைய மகன்களை, உரிமை பேர் இல்லாத இளைய மகன்களை தெரிந்து கொள்ளுகிறவர். எப்படி இருக்குது இது? எப்படி இருக்கு? கேள்விப்பட்டீங்களா இன்னைக்காவது? 2வது வீட்டை விட்டு விரட்டப்பட்டவர். நம்மிலும் சிலர் வீட்டை விட்டு விரட்டப்பட்டவர்கள் இங்கே இருப்பீர்கள். ஓடி ஓடி ஒளிந்தவர், பல இன்னல்களை சகித்தவர், வனாந்தரத்திலே அனுபவம் பெற்றவர். உங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம்.
என் அன்பு விசுவாசிகளே, உங்களைத்தான் கடவுள் தெரிந்து கொள்கிறார். விரட்டப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை உங்களைத்தான் கடவுள் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு யாக்கோபு ஒரு மாதிரி. ஏன் இஸ்ரவேல் மக்களை கடவுள் தெரிந்து கொண்டார் தம்முடைய பிள்ளைகளாக? அவர் ரொம்ப சூப்பரா இருந்ததுனாலயா? பயங்கரமான பெரிய ஜனமா இருந்ததுனாலயா? அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனாலயா? 40 வருஷமா இந்த சந்ததியை நான் ஆலோசித்து, இவர்கள் வலிவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என் கோபத்திலே ஆணையிட்டேன். அவர்கள் ஒன்றும் நல்லவர்கள் இல்லை, பலம் உள்ளவர்கள் இல்லை. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப செரிஷ் பண்ற வசனம். அது என்ன வசனம் தெரியுமா? உபாகமம் 7:7. யாராச்சும் வாசிங்க. ஏன் கடவுள் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார்? உபாகமம் 7:7 வாசிங்க சத்தமா. சகல ஜனங்களிலும் நீங்கள் என்னமோ ரொம்ப சூப்பரான ஜனங்களா இருந்ததுனால நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க, ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தீங்க, உதாசீனப்படுத்தப்பட்டவர்களா இருந்தீங்க. அதனாலதான் உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படி இருக்குமா? இன்னைக்கு இது உங்கள் வரலாறு இல்லையா மகளே? உங்க வரலாறு தானே. உங்களைத்தான் கடவுள் தெரிந்து கொள்கிறார். எகிப்திலே ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தபடியினாலே கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டார். நான் முதலாவது குறிப்பை முடிக்க போகிறேன். அப்படியானால் ஒடுக்கப்பட்டவர்களே இறை மக்கள். இந்த மண்ணுக்கு இது எவ்வளவு சொந்தமானது என்று உங்களுக்கு தெரியும். இந்திய மண்ணிலே கிறிஸ்தவர்களாக முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் தானே. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும், போதகர்மார் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களைத்தானே கடவுள் முதலாக தெரிந்து கொண்டார். எந்த மக்கள் எல்லாம் தோளிலே சேலை போட முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, எந்த மக்கள் எல்லாம் காலிலே செருப்பு போட முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, எந்த மக்கள் எல்லாம் அவளுடைய கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்று விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அவர்களைத்தானே தெரிந்து கொண்டார். ஞாபகம் இருக்கா? இங்க கன்னியாகுமரியிலிருந்து வந்தவங்க, திருநெல்வேலியிலிருந்து வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். உங்க பாட்டி கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில தோல் மேல என்ன போட முடியாது? சொல்லுமா, சொல்லுங்க. சேலை போட முடியாது. தோல் சேலை கலகம் என்றே ஒன்றை நாம் நடத்தினோம். ஆகினாலே நான் முடிக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டோரே இறைமக்கள், ஆதரவற்றவர்களே இறைமக்கள், இழிவுபடுத்தப்பட்டோரே இறைமக்கள், அடிமையானவர்களே இறைமக்கள். அப்படியானால் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். முதலாவது குறிப்பை முடிக்க போகிறேன். ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனா சண்டையிலே, நல்லா கவனி, இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனா சண்டையிலே 75,000 பேரை கொன்று போட்டான் பெஞ்சமின் நெத்தனியாகு. 75,000 பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் பாலஸ்தீனாவிலே. கொஞ்சம் பேர் இஸ்ரேலில் இறந்தவர்கள் உண்மைதான். அப்படியானால் இறை மக்கள் யாரு? இஸ்ராயேலரா, கொல்லப்பட்ட பாலஸ்தீனரா? சொல்லுங்க. பாலஸ்தீனர் தான் இறை மக்கள். இது வித்தியாசமான பார்வை. இந்த பார்வையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதலாவது குறிப்பை முடிக்கிறேன். முடிச்சிடுவோமா? முதலாவது குறிப்பை முடிக்கிறோம். இரண்டாவது குறிப்பு போவோமா? இரண்டாவது குறிப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 11 முதல் 15. முதல் குறிப்பிலே கண்டுகொண்டோம், ஒடுக்கப்பட்டவர்களே இறை மக்கள். அதை தொடர்கிறோம் இரண்டாவது குறிப்பிலே. அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 11 முதல் 15. இங்கே ஒரு பெண், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கே ஒரு ஆணை சொல்லிவிட்டோம், யாக்கோபு என்ற ஆண்மகன். இங்கே ஒரு பெண் மகள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கிறார். அந்த மகள் பேர் என்ன? சொல்லுங்க சத்தமா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க.
லீதியா, லிடியா இறை மக்களின் பிரதிநிதி. யார் இந்த லிடியா? யார் இந்த லிடியா? யாராவது லிடியா இருக்கீங்களா? கை வைத்துங்க. லிடியா ஒருத்தருமே இல்லையா? நல்ல பேருங்க, அந்த பேர் வைக்கணுமுங்க. தொற்கால் இருக்கீங்களா? தபித்தால் இருக்கீங்களா? தபித்தால் கட்டாயம் இருப்பீங்க. என்னுடைய ஃபெலோஷிப்ல தபித்தால் உண்டு. லிடியா அவர்களை கடவுள் இறைமகளாக தெரிந்து கொள்ளுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே மாசிடோனியா திருச்சபை வறுமையிலே வாழ்ந்த திருச்சபை இல்லையா ஐயா? அந்த அப்போ இது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். அவர்கள் மிகுந்த வறுமையிலே வாழ்ந்தவர்கள். பிலிப்பி சபையிலே அவர் இருந்தார். வறுமையின் விளிம்பிலே இருந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு லிடியா. அந்த மாசிடோனியா மக்கள் தங்களுடைய வறுமையிலே எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தார்கள். அவர்கள்தான் இறை மக்கள், பிறருக்காக கொடுத்தவர்கள். இந்த அம்மையார் கொஞ்சம் வசதி படைச்சவங்க. யாரு சொல்லுப்பா? லிடியா கொஞ்சம் வசதி படைச்சவங்க, பெரிய பணக்காரி இல்ல. அவங்க கொஞ்சம் துணி விற்பனை செய்து பொழைச்சிருக்காங்க. நம்மள யாரு துணி விற்பனை செய்து பொழைக்கிறவங்க யார் இருக்கீங்களான்னு தெரியல. துணியை வாங்கிட்டு வந்து விற்பனை செய்து பொழைச்சவங்க. எல்லாருக்கும் தொண்டு செய்தவர்கள், சமூக தொண்டு செய்தவர்கள். அது மாத்திரமல்ல, நீங்க அவங்க அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, நான் கடவுளுடைய பிள்ளை என்று நீங்க உணர்ந்தா என் வீட்டில் வந்து தங்கிட்டு போங்க ப்ளீஸ் வாங்க என்று சொல்லுகிற அருமையான அடியாள், ஊழியத்தை தாங்குகிற ஒரு பிள்ளை. இவர்கள் தான் இறை மக்கள். சாதாரணப்பட்டவர்கள், உதாசீனப்படுத்தப்பட்ட பெண், ஏழைகள் நடுவிலே வாழ்ந்த பெண், தன்னால் இயன்ற அளவு ஏழைகளுக்கு உதவி செய்த ஒரு பெண். அவர்கள்தான் இறைமகள், அவர்கள்தான் பீப்புள் ஆஃப் காட். புதிய ஏற்பாட்டில் யார் இறைமக்கள் என்று நேற்று மாலையிலே நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஐயா, அந்த பாக்கிய வசனங்கள் என்னுடைய மனசில் வந்துச்சியா? புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் இறைமக்கள்? பாக்கிய வசனம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆவியில் ஏழைகள் பாக்கியவான்கள். ஏழைகள் எல்லாரும் இறைமக்கள். துயரப்படுவோர் இறைமக்கள், சாந்த குணம் உள்ளோர் இறைமக்கள், நீதியை செய்வோர் இறைமக்கள், இரக்கம் உள்ளோர் இறைமக்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளோர் இறைமக்கள், சமாதானம் செய்வோர் இறைமக்கள், நீதி நிமித்தம் சொல்லுங்க துன்பப்படுகிறவர்கள் இறைமக்கள். என் அன்பு விசுவாசிகளே, இந்த இறைமக்கள் கூட்டத்திலே நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்களா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஓஹோ என்று வாழுகிறவர்கள் மட்டும் இறைமக்கள் அல்ல. கோடி கோடியாய் குவிக்கிறவர்கள் இறைமக்கள் அல்ல. ஒரு ஓட்டுக்கு 5 கோடி கொடுத்து எலெக்ஷன்ல வெற்றி பெறுகிறவர்கள் இறைமக்கள் அல்ல. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏழைகள் மட்டுமே இறைமக்கள். ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களும் இறைமக்கள். அப்ப பணக்காரர் இறைமக்கள் இல்லையா? அம்மா சொல்லுங்கம்மா. ஏழைகள் மட்டுமே இறைமக்கள் என்று சொன்னேன், போதறியா? அப்ப பணக்காரர் இறைமக்கள் இல்லையா? ஆமாவா இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அந்த கேள்வியை கேட்கிறது. பணக்காரரும் இறைமக்கள் ஆகலாம், கடவுளுடைய பிள்ளைகள் ஆகலாம். ஒரு சூப்பர் எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? சகேயு. சகேயு ஞாபகம் வந்துருச்சா? என் ஆஸ்தியில் பாதியை சொல்லுங்கப்பா ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் சொல்லு மகனே, நாளத்தனையாய் நான் செட்ரைட் பண்ணி திரும்ப செலுத்துகிறேன். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவரும் ஆபிரகாமுக்கு மகனாக இருக்கிறாரே. அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமாங்க, நீங்களும் இறைமகள் ஆகலாம். நான் 2வது குறிப்பை முடிக்க போகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா?
ஆமா, சந்தோஷமா இருங்க. மூணாவது குறிப்புக்கு நான் போறேன். மூணாவது குறிப்பு யோவான் 10வது அதிகாரம் 1 முதல் 6 வசனம். எழுதி வச்சுக்கிடுங்க, எழுதுங்க. மூணாவது குறிப்பு யோவான் 10 1 முதல் 6. அதுதான் இன்னைக்கு டெக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லிடுவா. ஒரு குட்டி கதை சொல்றேன். கதை இல்லை, நான் எழுதின ஒரு பாக்கிய வசனம். இப்ப பாக்கிய வசனம் இப்பதானே நான் வாசித்தேன். ஆவியில் ஏழைகள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, துயரப்படுவோர் பாக்கியவான்கள். ஆமா, நமக்குன்னு எழுதிக்கிட்ட பாக்கிய வசனம் தெரியுமில்ல ஐயரே? ஐயர்வாள் தெரியுமா? ஐயர்வாளுக்கு தெரியுது. அது நான் எழுதுனதுங்க. உலகமெல்லாம் பரவி இருக்குங்க. இறையியல் கல்லூரியில் நான் ஆசிரியனாக இருந்த பொழுது நான் எனக்காகவும் என் அன்பான கலீக்ஸ்க்காகவும் ரெவரண்ட் கொர்னேலியஸ் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவர்களுக்காகவும் நான் எழுதின ஒரு பாக்கிய வசனம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? நான் ஏற்கனவே வரும்போது சொல்லியிருக்கேன். ஞாபகம் இல்லையா? சுருங்க பிரசங்கிப்போர் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். வேணாம், பயங்கரமான ஆளுக. சுருங்க பிரசங்கிப்போர் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள், அது நடக்குதுங்க. போலாமா? மூணாவது டெக்ஸ்டுக்கு போறோம். யோவான் 10 1 முதல் 6. அங்க இதை ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஐயரே. நான் கொஞ்சம் அப்படியே திகைத்து போயிருந்தான். இங்கே யார் இறைமக்கள்? கிறிஸ்துவின் மந்தையே இறைமக்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவின் மந்தையே இறைமக்கள். மேய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுக்கிற மந்தையே இறைமக்கள். மேய்ப்பன் முன்னாடி போகும்போது அவர் பின்னாடியே போகிற மந்தையே இறைமக்கள். மேய்ப்பன் அல்லாதவர்களுடைய குரலை அவைகள் அறிந்திருக்கிறபடியினாலே அவன் பின்னால் போகாதவர்களே இறைமக்கள். அருமையான டெக்ஸ்டுங்க. ஆனால் நான் இப்பொழுது உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த கருத்துக்கு கொஞ்சம் இணைந்து போகக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 12:32. லூக்காட்ட நம்ம கடன் வாங்குறோம். யோவானை விளக்குறதுக்கு லூக்காட்ட கடன் வாங்குறோம். லூக்கா 12:32. சீக்கிரம் வாசிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமுள்ளவராயிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே. அந்த சிறுமந்தை தான் இறைமக்கள். எஸ், எனக்கு ரொம்ப ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு நேற்றைய தினத்திலே அப்படியே ஒரு மாதிரி வெளிச்சமாக தந்தார். ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது வெளிச்சம் போல தந்தார். பயப்படாதே சிறுமந்தையே. இந்த சிறுமந்தைன்னா யாரு? சொல்லு மகளே, அந்த சிறுமந்தை யாரு? ஏர்லி சர்ச். நீங்க தான். ஆனா ஏர்லி சர்ச் ஒடுக்கப்பட்ட அந்த ஆரம்பகால திருச்சபை. யூதர்கள் ஒடுக்கினார்கள், ரோமர்கள் ஒடுக்கினார்கள். இவர்கள் ஏழைகளாயிருந்தார்கள், ஒடுக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள், கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்ந்தார்கள், துயரப்படுகிறவர்கள். திரும்ப பாக்கிய வசனத்துக்கு போங்க. இவர்கள் தான் இறைமக்கள். சிறுமந்தையே பயப்படாதே. சிறுமந்தைக்கு இன்னொரு வசனம் நான் எழுதியிருக்கிறேன். சிறுபான்மையினரே பயப்படாதீர்கள். அப்படி சொல்லலாமா? சிறுபான்மையினரே பயப்படாதீர்கள். இந்திய மண்ணிலே சிறுபான்மையினர் யாரு? மகனே நீ சொல்லு மகனே. இந்திய மண்ணிலே சிறுபான்மையினர் யாரு? சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், தலித் மக்கள், பழங்குடி மக்கள். இவர்கள் தான் சிறுபான்மையினர். திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், தலித் மக்கள், பழங்குடி மக்கள். இவர்கள் தான் சிறுபான்மையினர். சிறுபான்மையினரே நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களோடு தான் கடவுள் இருக்கிறார். எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள்,
எப்படியாவது சனாதனத்தை இந்த மண்ணிலே புகுத்தி விட வேண்டும் என்று எத்தனை கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறார்கள். மனு தர்ம சாஸ்திரத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்து விட வேண்டும், இந்த நாட்டை ஹிந்துஸ்தான் என்று அறிவித்து விட வேண்டும் என்று எத்தனை கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறார்கள். சிறுபான்மையினரே பயப்படாதிருங்கள், சிறுமந்தையே சொல்லுங்க பயப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆட்சி உரிமை உங்களுக்கு தான், ஆட்சி உரிமை உங்களுக்கு தான். ஆகையினாலே நீங்கள் தான் கிறிஸ்துவின் மந்தை, சிறுபான்மையாகிய கிறிஸ்துவின் மந்தை. சனாதனத்தை இந்த தமிழ் மண்ணிலே நுழைய விடாதீர்கள். நான் முடிக்க போகிறேன். சனாதனத்தை இந்த தமிழ் மண்ணிலே நுழைய விடாதீர்கள். சனாதனம் வேறே போர்வையிலே இங்கே வர பார்க்கிறது, வேறே ஒருவரோடு கூட கைகோர்த்து கொண்டு இந்த மண்ணிலே வர பார்க்கிறது. விடாதீர்கள். எனக்கு தெரியும், நான் எப்பொழுதெல்லாம் சென்ட்ரல் சர்ச்சுக்கு வருகிறேனோ, எப்பொழுதெல்லாம் வேலூர் வருகிறேனோ, இந்த மண்ணிலே பெரிய அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வந்த மண் வேலூர் மண். வேலூருக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள் என்று எனக்கு தெரியும். சனாதனத்தை இந்த மண்ணிலே வேறு உண்ட விடாதீர்கள். சொல்றது புரியுதா? புரியுதா புரியலையா? என்ன இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? புரியுதா புரியலையா? ஆமா, நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி திரும்ப இங்க வரமாட்டேன். அதனால இப்பொழுதே சொல்லிவிட்டு போகிறேன், சனாதனத்தையும் மனு தர்ம சாஸ்திரத்தையும் இந்த மண்ணிலே ஒரு நிமிடம் கூட வேறு உண்ட விடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் தான் இறை மக்கள், நீங்கள் தான் சிறுமந்தை. இந்த சிறுமந்தையை அடித்து காலி பண்ண அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். முடிக்கட்டுமா? முடிச்சிருவோமா? என்ன முடிக்கணும்ல? ஒரே ஒரு கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிடவா? முடிக்கணும்னே முடிக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? போன முறை வரும்போது சொன்னா ஞாபகம் இல்லை. போதுறையா? இப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு பிரசங்க யாரும் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாரு. எவ்வளவு நேரம்? நான் இன்னும் 3/4 மணி நேரம் கூட போகல. ஆமா, அரை மணி நேரம் தான் ஆகுது. 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரு. ஒரு 1.25 மணி நேரத்தில் அவர் சொன்னாரு, பிரியமானவர்களே நான் முடிக்க வேண்டும். என்ன சொன்னாரு? சொல்லு, பிரியமானவர்களே நான் முடிக்க வேண்டும் அப்படின்னாரு. அப்புறம் அரை மணி நேரம் பேசுறாரு. எங்களுக்கு முடிக்க தெரியாது, அதனால அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பேசினாரு. பேசிட்டு முடிச்சுட்டாரு, எப்படியோ முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு வெளியே நின்று எல்லாருக்கும் தோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பையன் வந்தான், உன்னை மாதிரி ஒரு பையன் வந்தான். அந்த பையன்கிட்ட கேட்டாரு, என் பிரசங்க நல்லா கேட்டியான்னு கேட்டாரு. ஆமா கேட்டேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டா என்ன சொல்லணும்? சொல்லு. அங்க ஒரு பையன் சொல்றான், பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அநியாய கொடுமையா இருக்கு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்பயும் விடாம ஒரு கேள்வி கேட்கிறாரு, எந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்க. எந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அதுக்கு அவன் சொன்னா, இந்த முடிக்கணும்னு சொன்னீங்கல்ல. எந்த இடம் முடிக்க? உங்களுக்கு கூட அதான பிடிச்சிருக்கு? ஆமாவா இல்லையாமா? ரைட். கன்க்ளூஷன். இந்த 3 டெக்ஸ்டையும் மனசுல வச்சு நான் சில கன்க்ளூஷன் எழுதி இருக்கிறேன். இறை மக்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆண்டவருடைய பேரருள். உங்களுடைய சொந்த முயற்சியினாலே ஆண்டவர் உங்களை கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களுமே இறை மக்கள். ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களுமே இறை மக்கள். கட்டாயம் இறை மக்களுக்கு விடுதலை கிடைத்தே தீரும். நீங்கள் விடுதலை பெற்ற இறை மக்கள் ஆனால், கடவுளுடைய பிள்ளைகள் ஆனால், பிறருடைய விடுதலைக்காக சொல்லுங்க பாடுபட்டு கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய இறை மக்கள் தன்மை நிறைவு பெறும். as long as you involve in the liberation of the people of God who are oppressed and marginalized,
your liberation will be completed. கடைசியாக ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், பணக்காரரும் இறைமக்கள் ஆகலாம். இங்கே கொஞ்சம் பணக்காரர்கள் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும், இருப்போம் என்று நமக்கு தெரியும். பணக்காரரும் இறைமக்கள் ஆகலாம். எப்பொழுது? எப்பொழுது? சகைவை மாறி மாறும் பொழுது, சகைவை போல நாம் மாறும் பொழுது நாமும் இறைமக்கள் ஆகலாம். என் ஆசையில் பாதியை சொல்லுங்க, ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனை. இது வந்து லூக்கா 19. லூக்கா 18 ஒருத்தன் வருவான் பாருங்க, ஒரு செல்வம் உள்ள வாலிபன். அவனிடத்தில் ஆண்டவர் இதே கருத்தை சொல்லுவார், நீ போய் உனக்குள்ளதை விற்று ஏழைகள் கொடுத்து விட்டு பின்பு வா என்னை நோக்கி என்று சொல்லுவார். அவன் மிகுந்த செல்வம் உள்ளவனாயிருந்தபடினாலே மனவிசனத்தோட ஓடி போய்விட்டான். ஒரு பக்கத்திலே செல்வம் உள்ள வாலிபன், வலது பக்கத்திலே, அவனை வலது பக்கத்தில் தான் வைக்கணும். இன்னொரு பக்கத்திலே சகேயு. நீங்க வலது பக்கமா இடது பக்கமா? சொல்ல மாட்டீங்களே. வலது பக்கத்திலே செல்வம் உள்ள வாலிபன் ஓடி போய்விட்டான், இடது பக்கத்திலே சகேயு. பிள்ளைகளை சொல்லுங்க, கொயர் பிள்ளைகளே, நீங்க வலது பக்கமா இடது பக்கமா? சொல்லுங்க. இடது பக்கம். சென்ட்ரல் சர்ச் வலதுசாரியா இடதுசாரியா? கடைசியா உங்க கருத்துக்கு வந்துட்டீங்கல்ல. ஆமா, நம்ம ஜாஷுவா இடது கையை பெரிதாக உயர்த்தி காண்பிக்கிறார். நீங்கள் எல்லாரும் இடதுசாரிகளாகவே இருக்க வேண்டும், சகைவை போல என்று கேட்டுக்கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. ஜெபம் செய்வோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு தோத்திரம் 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 என்று சொல்லுகிறோம். என்னையும் கூட உம்முடைய மகனாக ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாக்கோப்பை போல ஓடி ஓடி அலைந்த நான், யாக்கோப்பை போல பாடுபட்ட நான், யாக்கோப்பை போல விரட்டப்பட்ட நான், யாக்கோப்பை போல உதாசீனப்படுத்தப்பட்ட நான், என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு தோத்திரம். எகிப்திலே அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் கட்டாயமாக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கருணை எங்களை காப்பதாக. லிடியாவை போல நாங்களும் ஆண்டவரே பிறருக்கு பயன்படுகிற அடியார்களாக வாழ எங்களுக்கு அருள் செய்யும். இங்கே இந்த திருச்சபையிலே நிறைய லிடியாக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக பயப்படாதே சிறுமந்தையே என்று எங்களுக்கு நீர் சொல்லுகிறபடினாலே உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கருணை எங்களை காப்பதாக. இயேசு ஆண்டவருடைய திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், இரக்கமுள்ள இறைவா. ஆமென். ஆமா, இப்ப எனக்கு ஒரு நோட்டு வந்திருக்கு பாருங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நோட்டு வந்திருக்கு எனக்கு. உங்களுக்கு தெரியுமா அந்த நோட்டு வர்ற கதை உங்களுக்கு தெரியுமா? இப்படிதான் ஒருத்தர் கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்தாராம். அவருக்கு 3 நோட்டு வந்துச்சான், 3 சீட்டு வந்துச்சான். அவருக்கு ஒரே சந்தோஷம், யாரோ ஸ்பெஷல் சாங் பாட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரிச்சு பார்த்தாராம். 3ஐயும் பிரிச்சு பார்த்து பக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு. 3லையும் ஒரே மாதிரி எழுதியிருந்தாங்க. என்ன தெரியுமா? சொல்லுங்க. சீக்கிரம் மங்களம் பாடிட்டு முடிங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆனா அப்படி எழுதாம உங்க சபையில ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுங்கன்னு எனக்கு எழுதி இருக்கிறாங்க. ஒரு குட்டி பாட்டு ஒன்று பாடிடுவா. நேற்றுக்கு அங்க கசத்துல பாடின பாட்டு, அந்த பாட்டை ஐயா நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பொருளாளர் ஐயா என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அவர்களுக்காக இந்த பாட்டை பாடுகிறேன். திரு ஆரோன் அவர்களுக்காக. நன்றி ஐயா. பள்ளமா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு கோரஸ், சின்ன கோரஸ், ஒரு குட்டி கோரஸ், அதை மட்டும் பாடி முடிச்சிருவோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எல்லாரும் சொல்லுங்க, எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்,
என்று சொல்கிறார் நம் இயேசு. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு. பள்ளமா பள்ளமா ஐயா, ஒரு சி மேஜர் கொடுங்க ஐயா, சி மேஜர். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு. நேத்து இந்த பாட்டை பாடினேன் ஐயா, டிஎம்எஸ் மாதிரியே பாடுறீங்க ஐயான்னாரு உங்க பொருளாளர். இந்த சிறியரில் ஒருவருக்கு கைதட்டலாம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு. அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு. பசியாயிருந்தேன் உணவு தந்தீர்கள், தாகமாயிருந்தேன் தண்ணீர் தந்தீர்கள். பசியாய் உணவு தந்தீர்கள், தாகமாயிருந்தேன் தண்ணீர் தந்தீர்கள். வியாதியாயிருந்தேன் பார்க்க வந்தீர்கள், வியாதியாயிருந்தேன் காவலில் இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு எல்லாரும் எதையெல்லாம் அதை எனக்கே செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு, என்று சொல்கிறார் நம் இயேசு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதை செய்யுங்க. நீங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகள். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் அடங்கிய என்னுடைய புத்தகங்கள் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன், என்னிடத்துல இருக்கு. யாரெல்லாம் புத்தகம் வாங்க ஆசையா இருக்கிறீங்களோ, ஆழமான புத்தகங்கள் படிக்க விரும்புகிறீர்களோ வந்து என்னை பாருங்க. கொஞ்சம் காப்பீஸ் கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கி பயனடையுங்கள். தேங்க்யூ வெரி மச்.